டி.எம். சௌந்தரராஜன் பாடின ஒரு பாடலை தூக்கிட்டு அதே பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு இளையராஜா பாடி ரீரெக்கார்டிங் பண்ணார். அது என்ன பாடல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 50, 60களில் எம்ஜிஆர், சிவாஜி மாதிரி பெரிய நடிகர்களுக்கு பின்னணி பாடல்கள் பாடியவர் தான் டி.எம். சௌந்தரராஜன். தன்னோட கணீர் குரலால் ரசிகர்களை கட்டி போட்டவர். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் டிஎம்எஸ் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அதே சமயம் 70களோட இறுதியில் தமிழ் சினிமாவில் இளையராஜா நுழைஞ்சதுக்கு அப்புறம் பல புது பாடகர்களை அவரோட இசையில் அதிகம் பாட வச்சார். ஏற்கனவே எஸ்பி பாலசுப்ரமணியம் நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தாலும் இளையராஜாவோட இசையில் அதிக பாடல்கள் பாடினார். அதே மாதிரி இளையராஜாவோட இசையில் எஸ். ஜானகி அம்மா, எஸ். சித்ராம்மா, ஏ.ஜே. யேசுதாஸ், மனோ, மலேசியா வாசுதேவன் இவர்களும் நிறைய பாடல்கள் பாடினாங்க. அதனால திரைப்படங்களில் டி.எம். சௌந்தரராஜன் பாடுறது குறைஞ்சி போயிடுச்சு. சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கே.ஆர். விஜயா நடிப்பில் 1979 வெளியான படம் தான் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் என்னோடு பாடுங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். தனக்கு இருக்க நோயால் காதலியோட கையை பிடிக்க முடியுமா அப்படின்னு சிவாஜி கணேசன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட காதலியான கே.ஆர். விஜயாவுக்கு பிறந்தநாள் வரும். அப்போது சிவாஜி கணேசன் ஒரு பாடல் பாடணும். அதான் இந்த பாட்டோட சுச்சுவேஷன். அப்படி வர்ற அந்த பாடலுக்கு மெட்டும் சரி இசையும் சரி துள்ளலாக இருக்கணும். ஆனால் அந்த பாட்டை பாடுற குரலில் ஒரு சோகம் தெரியணும். இந்த சூழ்நிலைக்கு அழகாக ஒரு மெட்டு போடுறாரு இளையராஜா. முதல்ல இந்த பாடலை பாடினது டி.எம். சௌந்தரராஜன் தான். டி.எம். சௌந்தரராஜன் அந்த பாட்டை பாடும்போது அவர் குரலில் பல இடங்களில் தழுத்தழுப்பும் நடுக்கமும் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவரோட வயசு. நோட் பண்ண இளையராஜாவுக்கு டி.எம். சௌந்தரராஜன் பாடின பாட்டில் திருப்தி இல்லை. அதனால அதே பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு பாடி ரீரெக்கார்டிங் பண்ணி முடித்தார் இளையராஜா. இளையராஜா இப்படி செஞ்சதுனால டி.எம். சௌந்தரராஜன் பாடின பாட்டை அவர் திட்டம் போட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் உள்ளவங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே படத்தில் வர்ற இன்னொரு பாடலான தன் பொன்வண்ணமே அப்படிங்கிற பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருப்பார். டி.எம். சௌந்தரராஜனை திட்டம் போட்டு இளையராஜா தூக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜனை வச்சு இளையராஜா ஏன் பாட வச்சிருக்கணும்? அந்த பாடலை டிஎம்எஸ்க்கு பதிலாக பாடகர் மலேசியா வாசுதேவனை வச்சு பாட வச்சிருக்கலாமே. இளையராஜா அப்படின்னு நினச்சி செய்யலை. ஒரு பாட்டு நமக்கு முதல்ல திருப்தியாக இருந்தால் தான் அதை கேட்குற ரசிகர்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால தான் டி.எம். சௌந்தரராஜன் பாடினதை தூக்கிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு அந்த பாட்டை பாட வச்சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.